வாழ்க வளமுடன். அனைவருக்கும் சிவகாரி அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம், நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டி அடுத்த நகர்வு என்ன மாதிரி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உடனுக்குடன் அப்டேட்டுக்கு டெலகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, மேலே ஒரு நிஃப்டி, இது நிஃப்டியோட ட்ரெண்ட் லைன் ஒன்று போட்டிருந்தோம். மேலே இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும், இல்லை டேவோட லோவை பிரேக் பண்ணால் கீழே போக வாய்ப்பாக இருக்கும். இது இடைப்பட்ட பகுதியில் சைடுவேஸாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வெள்ளிக்கிழமை வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம். அதே போல் கிளியராக அது ஃபுல்லாகவே சைடுவேஸாக தான் இருந்துச்சு மார்க்கெட். பேங்க் நிஃப்டியை பார்ப்போம் எப்படி இருக்குது. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருந்தோம். இது பிரேக் பண்ணால் கீழே போக வாய்ப்பாக இருக்கும். அந்த டேவோட ஹையை பிரேக் பண்ணால் மேல் நோக்கி போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி கொடுத்தோம். ஏன்னா இதுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது. இதுக்குள்ளே ஒன்று இந்த ட்ரையாங்கிள் உள்ளே இருந்தால் மார்க்கெட் இதுக்குள்ளே இருக்கும். இந்த டேவோட ஹையை பிரேக் பண்ண மேல் நோக்கி போக வாய்ப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். ஆனால் மார்க்கெட் பெரிய மூமெண்ட்ஸ் இல்லை. அது காரணம் நிஃப்டியா அப்படின்னு எனக்கு சொல்ல தெரியல. நிஃப்டினால தான் பேங்க் நிஃப்டினால நிஃப்டியா இன்றைக்கி சைட்வேஸ் காரணம் சொல்ல தெரியல எனக்கு சரியா. ஆனால் பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி க்ளோசிங்கிறது வீக்காக இருக்குது. அதை நான் பேங்க் நிஃப்டி வேலை சொல்கிறேன். ஃபஸ்ட் நிஃப்டிலேருந்து ஆரம்பிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டே கேண்டில் வச்சுருக்கோம். அந்த டே கேண்டில் கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா ஒரு 4 நாளாகவே இந்த கேண்டில் இந்த இடத்துக்குள்ளே தான் இருக்குது. மார்க்கெட்டை பொறுத்தவரை 21,000 கிட்டத்தட்ட 20,900 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் ஒரு 4 நாளாகவே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹேங்கிங் மேன், அதாவது டிசம்பர் 6 பார்த்தீங்கன்னா ஒரு ஹேங்கிங் மேன், மறுபடியும் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஹேங்கிங் மேன். இப்போ ஒரு ஸ்பின்னிங் டாப், ஓரளவுக்கு மிடில் தான் பாடி இருக்குது, ஸ்பின்னிங் டாப். இது இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட செல்லிங் ஆகிறதுக்கு ரெடியாகின மாதிரி ஒரு தெரியுது. ஆனால் கிளியராக சொல்ல தெரில. அது ஒரு ட்ரெண்ட் லைன் போகிறேன். 15 மினிட்ஸில் கரெக்டாக நான் அதை எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் இன்னையோட டேவோட ஹையை பிரேக் பண்ணால் திருப்பி மேலே போக வாய்ப்பாக இருக்கும். இன்றைக்கி போனால் ஹையை பிரேக் பண்ணால் மறுபடியும் மேலே போக வாய்ப்பு இருக்கும். இல்லாத பட்சத்தில் டே கேண்டில் டியூ படி இறங்க வாய்ப்புங்க மாதிரி காட்டுது. சரி, ஓகே. 15 மினிட்ஸில் என்ன மாதிரி மூமெண்ட்ஸ்னு பார்ப்போம். இப்போ 15 மினிட்ஸ் வச்சுருக்கோம். இதில் டே ஹைன்னு பார்த்தீங்கன்னா 21,026, டே லோன்னு பார்த்தோம்னா 20,923. அந்த 2 புழுக்கள் லைன். நாளைய பொறுத்தளவுக்கு இது ஒரு ட்ரெண்ட் லைன் போடுவோம். இங்கேருந்தோட போடலாம். இந்த ட்ரெண்ட் லைனுங்கிறது ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ண பட்சத்தில் மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அதாவது டேவோட லோவை பிரேக் பண்ணாலே மார்க்கெட் இறங்கிறது வாய்ப்பு இருக்கும். அது எவ்வளோ தர வாய்ப்புன்னு பார்த்தோம்னா, நம்ம 20,731 ஒரு லைன் போட்டிருக்கோம். இது நம்ம வெள்ளிக்கிழமை போட்டிருந்தோம். இது வரைக்கும் இறங்க வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்த விட்டு பிரேக் பண்ணி நான் சொல்லியிருக்க அந்த இது ஆக்சுவலாக வரும் சாருங்க. இப்போ டே கேண்டில் வியூ வச்சுருக்கேன். இந்த டே கேண்டில் வியூவில் இந்த ட்ரெண்ட் லைன் மேலே நம்ம போட்டிருக்கோம்ல, இந்த ட்ரெண்ட் லைன் வரைக்கும் வரது வாய்ப்பு இருக்கும். பிரேக் பண்ணால் இந்த இடத்துல மார்க்கெட் திருப்பி சப்போர்ட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். ஆனால் இன்ட்ராடே பொறுத்தளவுக்கு நாளைக்கு செல்லிங் இருக்க வாய்ப்பு இருக்கும். அந்த ட்ரெண்ட் லைன் 15 மினிட்ஸில் போட்டிருக்க இந்த ரெட் கலர் ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிச்சுன்னா, ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு கேப் அப் இருந்து டே ஹைக்கு மேலே கேப் அப் இருந்தால் திருப்பி இந்த ட்ரெண்ட் லைன் கூட சப்போர்ட் எடுத்து மேலே போக வாய்ப்பாக இருக்கும். இப்போ மேல் நோக்கி ஒரு ட்ரெண்ட் லைன் போட்டிருக்கோம். இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மார்க்கெட் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இல்லைனா இதுக்குள்ளே சைட்வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இதுக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்னு பார்ப்போம். லெவல்ஸ்லாம் இப்போ சப்போர்ட் எடுத்தோம் 20,957 அப்படின்னு ஒரு சப்போர்ட் இருக்குது. அதை விட்டால் இன்னையோட டேவோட லோ 20,923. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் 20,862 இது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்கும். இந்த லொக்கேஷனில் மறுபடியும் மேல் நோக்கி போக வாய்ப்பாக தெரியும். இந்த இடங்களை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே போக வாய்ப்பாக இருக்கும். இந்த லைனை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மார்க்கெட் கீழே போகும். அந்த 20,850 பிரேக் பண்ணால் மட்டும்தான் கீழே வரது வாய்ப்பாக தெரியுது. மேல் நோக்கின்னு பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் மேலே உள்ள நம்ம ட்ரெண்ட் லைன் போட்டுருக்கோம். அதை பிரேக் பண்ணால் மட்டும்தான் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். அது மேல் நோக்கி எவ்வளோ போகணும்னு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஃபிகரானு பார்த்தீங்கன்னா 21,100 அப்படிங்கிறது அடுத்த ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அடுத்து 21,200 இதான் லெவல்ஸாக இருக்க வாய்ப்பு. சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி அதுக்கு முன்னாடி இது என்ன மாதிரி மூவ்மெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு அந்த வரைபடமாக போட்டுருவோம் நம்ம வழக்கமாக போகிற மாதிரி. இதுக்குள்ளே இருந்துச்சுன்னா மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு இந்தமாதிரி சைடுவேஸாக இருக்கும். இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளே இருந்துச்சுன்னா இதான் மார்க்கெட். இப்படி தான் இருக்க வாய்ப்பாக இருக்குது. ஒருவேளை இது பிரேக் பண்ணால் மேலே, கீழே பிரேக் பண்ணால் கீழே இன்ட்ராடேயில். சரி, ஓகே. பேங்க் நிஃப்டி என்ன மாதிரி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பேங்க் நிஃப்டி எடுத்துகிட்டோம்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் நம்ம இப்போ இன்றைக்கி போனால் ஹைன்னு பார்த்தீங்கன்னா 47,588, லோன் பார்த்தீங்கன்னா 47,186. இப்போ மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நாளைய பொறுத்தளவுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு பழைய ஆல் டைம் ஹை, அதாவது 46,369 வரைக்கும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த இடத்துக்கு பிரேக் பண்ணால் மட்டும் தான் மார்க்கெட் டவுன் சைன் எடுக்க முடியும். நாளைய பொறுத்தளவுக்கு ஒரு செல்லிங் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்ட்ராடேயில் மட்டும். இப்போ இந்த கலர் கோடெலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்ட்ராடேயில் நம்ம வெள்ளிக்கிழமை டே கேண்டில் செட்டப் வச்சுருந்தோம். அதே தான் அப்படியே வச்சுருக்கேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் மார்க்கெட் அடுத்தது சேனல் வரைக்கும் போகிறது வாய்ப்பு இருக்கும்.
மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு 47,700 நேற்று இருந்தது. இப்போ 800 அந்த ரேஞ்சு இருக்கும். இது கிராஸில் போகிறனால நம்ம கொஞ்சமாக கூட்டிகிட்டே போவோம். 47,800 பிரேக் பண்ணால் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். இல்லைன்னா இந்த இடங்களும் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும் பொழிஞ்சு இந்த இல்லைனா ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணால் டேயில் செல்லிங் வர வாய்ப்பு இருக்கும். ஆனால் ஓவராலாக பார்த்தோம்னா இங்கே இந்த 47,800 இந்த இடம் தொட்டால் மட்டும் செல்லிங் வர வாய்ப்புன்னு எனக்கு தோணுது. சரி, ஓகே. ஒருவேளை மார்க்கெட் நாளைக்கு ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணி கீழே இறங்குனுச்சுன்னா அந்த கீழே போட்டு எல்லோ ஜோன் வரைக்கும் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல திரும்புறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இறங்குனா ஒன்று இறங்குனா இந்த சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்குது. 46,914 சப்போர்ட்டுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்படி மேலே போகிறது வாய்ப்பு இருக்கும். ஒருவேளை இந்த இடத்தையும் பிரேக் பண்ணுச்சுன்னா இந்த இடத்துல மறுபடியும் இந்த இடத்தையும் பிரேக் பண்ணால் மார்க்கெட் வந்து எல்லோ ஜோன்லேருந்து மார்க்கெட் மறுபடியும் மேல் நோக்கி போக வாய்ப்பாக இருக்கும். ஒருவேளை நாளைக்கு கேப் அப் இருந்து மார்க்கெட் வந்து இந்த இடம் அதாவது 47,900 இந்த ரேஞ்சுக்கு மேலே கேப் அப் இருந்தால், அதாவது கேப் அப்னு 600 அவ்வளோ கேப் அப் இருக்க வாய்ப்பு இல்லை. ஒருவேளை இந்த டே ஹைக்கு மேலே கேப் அப் இருந்தால் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு அந்த லைனை தொட்டுட்டு இறங்கி இல்லைனா இதுக்குள்ளே சைடு வேஸாக இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த லொக்கேஷன்னா இந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னில் இருந்தால் இதெல்லாம் சைடு வேஸாக தான் இருக்க வாய்ப்பு இருக்கும். இந்த பழைய ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணால் மட்டும் தான் டவுன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.